கவும் விஜயும் யாருக்கும் தெரியாமல் தூங்குனதுக்கப்புறம் மாடிக்கு போயிட்டு ரொமான்ஸ் பண்ணலான்னு பார்க்குறாங்க. அந்த டைமில் எல்லாருமே முழிச்சிட்டு போயிட்டு ஓடுந்து இவங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்குறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா கழுவி கழுவி ஊத்துறாரு விஜய். அதனால் சிரிச்சிட்டே இருக்காங்க அனாமிகா. அப்புறம் ரொமான்ஸ் பண்ணலான்னு கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே கத்தி கிண்டல் பண்ணுறாங்க. சரி வாங்க போய் படுத்து தூங்கலான்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிட்டு வந்து ஒருத்தர் படுத்துறாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க மகா. அந்த டைமில் அனாமிகா வந்து டீ போடலான்னு வராங்க. நான் வேணா போட்டு தரேன் அனாமிகான்றாங்க. நீங்கள் ஒன்றும் போட தேவையில்ல, உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்க. இல்லை நீ புதுசாக வந்திருக்க, உனக்கு எதுவும் தெரியாது. புதுசாக வந்தால் நீங்கள் தான் இந்த வீட்டில் போடணுமா, நான் போட தெரியும் எனக்கு, நீங்கள் போக அப்படின்னு சொன்னேன். ஓடுறீங்க போய் நின்றுடுறாங்க மகா எதுவுமே பண்ணாமல். சித்ராதேவி காயத்ரி நல்லா உசுப்பேத்தி விடுறாங்க. உங்கள் மருமகன் நல்லா டீ போடுவான்னு நினைக்கிறேன். இனிமேல் இந்த மகாராஜும் இந்த வீட்டில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாலில் காப்பி தூள் பறதுக்கு பதில் டீ தூளை கொட்டிடுறாங்க. அதுவும் கொதிக்காமே போட்டுடுறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆர்வமாக டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு வந்து வாங்கி குடிக்கிறாங்க. ஒரே பார்த்தீங்கன்னா கேவலமாக கன்றாவியாக இருக்குது. விஜய் பார்த்தீங்கன்னா யார் போட்ட டீ இது நல்லாவே இல்லை, எங்கள் அண்ணி எப்படி போடுவாங்க தெரியுமா டீ, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நாக்கிலே இருக்கும் அந்த டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கிறாங்க அனாமிகா. அது நான் போட்ட டீன்னு. நீ போட்டியா அனாமிகா, எதுக்கு அனாமிகா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, அண்ணி தான் அதெல்லாம் சமையலுக்குலாம் செம்ம டேஸ்ட்டாக செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அனாமிகாவுக்கு இன்னும் கோவம் வந்தது. தாத்தா பாட்டி புதுசு இல்லை, அவளுக்கு எதுவும் தெரியாது, மகா நீ போய் எல்லாருக்கும் டீ போட்டு எடுத்துருவா அப்படின்றாங்க. சரிங்க பாட்டின்னு சொல்லிட்டு மகா போயிட்டு எல்லாருக்கும் டீ போட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த டீயை குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவ்வளோ பெருமையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு